வெல்கம் டு ஐன்ஸ்டைன் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சாப்டர் 1ல அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ்ல 11th சம் பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ கொடுத்து ஷோ தட் ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து அது ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு இதுக்கு வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை வச்சு ப்ரூவ் பண்ணணும். அப்போ இது ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு இதோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட்டு இதோட அட்ஜாயின் கண்டுபிடிக்கணும், ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ண. அப்போது ஃபஸ்ட்டு ஏ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சோம்னா என்ன ஆகும், அந்த அப்படியே எடுப்போமா, 1 tan x மைனஸ் tan x 1, இது 1 × 1 1 ப்ளஸ் மைனஸ் இருக்கனால ப்ளஸ் ஆயிரும். tan x வந்து tan x × tan x tan ஸ்கொயர் எக்ஸ்னு மாறிடும். இதுதான் டிட்டர்மினன்ட்டே. அடுத்து அட்ஜே கண்டுபிடிப்போம். அட்ஜேனா என்ன, இது ரெண்டையும் ரீப்ளேஸ் பண்ணுவோம், இதோட ரெண்டையோட சைனை சேஞ்ச் பண்ணுவோம். அப்போ இங்கே ரெண்டுமே 1 இருக்கனால ரீப்ளேஸ் பண்ணாலும் சேம் தான் வரும். இங்கே இருக்க மைனஸ் இங்கே போயிடும், இங்கே இருக்க ப்ளஸ் இங்கே வந்துடும், அவ்வளோதான். மைனஸ் tan x ஆயிரும், இங்கே ப்ளஸ் tan x ஆயிரும். இதை கொண்டு வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1/1 + tan ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு 1 tan x மைனஸ் tan x 1ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு இதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஏ டிரான்ஸ்போஸ்னால் என்ன, இப்படி இருக்கிறது இப்படி எழுதுவோம், இப்படி இருக்கிறது இப்படி எழுதுவோம். அப்போ சேம் அதே மாதிரி 1 மைனஸ் tan x tan x 1ன்னு வந்துடும் ஏ டிரான்ஸ்போஸ். ஏ இன்வர்ஸ் வந்து 1/1 + tan ஸ்கொயர் எக்ஸு இன்ட்டு அட்ஜே என்ன, 1 மைனஸ் tan x tan x 1ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு காமனாக 1/1 + tan ஸ்கொயர் எக்ஸை வெளியே எடுத்துட்டோம்னா என்ன இருக்கும், 1 மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸு மைனஸ் tan x மைனஸ் tan x மைனஸ் tan x இருக்கும். நெக்ஸ்ட் கீழேயும் அதே மாதிரி tan x மைனஸ் tan xன்னு இருக்கும். இதுக்கு மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு இருக்கும். இப்போது இதை வந்து உள்ளே கொண்டு போகிறோம். உள்ளே கொண்டு போனால் என்ன ஆகும், எல்லாத்துக்கும் டிவைடட் பை வரும். அப்போ 1 மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை 1 + tan ஸ்கொயர் எக்ஸ். இங்கே என்ன ஆகும், மைனஸ் 2 tan x டிவைடட் பை 1 + tan ஸ்கொயர் எக்ஸ்னு ஆகும். இங்கேயும் 2 tan x டிவைடட் பை 1 + tan ஸ்கொயர் எக்ஸ்னு வரும். இங்கே என்ன ஆகும், 1 + tan ஸ்கொயர் எக்ஸு 1 மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை 1 + tan ஸ்கொயர் எக்ஸ்னு வரும். இதுக்கு வந்து ஃபார்முலா படி cos 2x, அதுதான் இங்கே போட்டிருக்கோம், cos 2x. இதுக்கு வந்து ஃபார்முலா படி sin 2x, அதுதான் இங்கே போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் இதுக்கு மைனஸ் இருக்கனால மைனஸ் sin 2x, அது இங்கே போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து cos 2x, அதுதான் இங்கே போட்டிருக்கோம். அவ்வளோதான். தேங்க்யூ.